அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட அன்பர்களே, ஜோதிட ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் ஜாதகத்தில் செலவுகள் எப்படி ஏற்படும் என்பது குறித்து இன்று காண்போம். லக்னாதிபதி 12இல் 12 கூடியவருடன் சுக்கிரன் இணைந்து லக்னத்தில் இருக்க சமயம் சார்ந்த வழிகளில் சுப செலவுகள் ஏற்படும். 12இல் செவ்வாயோ அல்லது சனியோ இருந்து சுப கோள்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் பாவ செயல்களின் மூலம் பொருள் தேடுவார். அவருக்கு நிறைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 12 கூடியவருடனும் 12லும் நற்கோள்கள் வீட்டிருந்தால் அல்லது பார்க்கப்பட்டோ இருந்தால் தனது சொந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்று பொருளீட்டும் வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டுக்கு செல்லும் சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படக்கூடும். 12 கூடியவருடன் 12லும் தீயகோள் இருக்க அல்லது பார்த்தாலோ அடிக்கடி வெளியூர் பயணம் ஏற்படும். அதனாலும் பயணம் சார்ந்த செலவுகள் அடிக்கடி ஏற்படும். பனிரெண்டு கூடியவருடன் சூரியன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய கோள்கள் இணைந்திருக்க அந்த ஜாதகர் இறப்பிற்கு பின் சுமாரான வாழ்க்கை அடையக்கூடிய யோகமே ஏற்படும். 12 கூடியவர் சுபகோள்களால் பார்க்கப்பட்டு சுபகோள்களால் இணைப்பு மற்றும் பார்வை பெற்றிருந்தால் இறப்பிற்கு பின்னர் வீடு பேறு அடைய வாய்ப்புகள் உள்ளது. 12 கூடியவர் நற்கோளுடன் இணைந்தோ அல்லது கேந்திர திரிகோணங்களிலோ இருந்தால் அவருடைய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே அமையும். 12க்குண்டானவர் உச்சமோ ஆட்சியோ அல்லது நட்பு ராசியில் இருக்க நல்ல படுக்கை, நல்ல காலணிகள் அணிதல், நல்ல விதமான செலவுகள் அவருக்கு அமையும். அவருடைய தூக்கமும் திருப்தியான நிலையில் அமையும். 12 கூடியவர் 5, 9 மற்றும் 11ஆம் ராசியில் இருந்தால் அவருக்கு நறுமணமுள்ள படுக்கை, நறுமுள்ள மனமுள்ள பொருள்களை உபயோகப்படுத்துவார். அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். 12 கூடியவர் 6, 8 அல்லது நவாம்ச ராசியில் 8ஆம் வீட்டில் இருந்தால் அவர் தம் வாழ்க்கை துணைவரின் இன்பத்தை அனுபவிக்க மாட்டார். அவருடைய பொதுவான இன்பத்திற்கும் இடையில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. 12 கூடியவர் கேந்திரமோ அல்லது திரிகோணமோ பெற அவருடைய வாழ்க்கை துணைவரால் செலவுகள் ஏற்படும். ஒவ்வொரு பாகத்திற்கும் 12ஆம் பாகமும் செலவை குறிக்கும் ஸ்தானங்களாகும். உதாரணமாக 3ஆம் பாவத்தின் வாழ்க்கை துணைவரை கண்டறிய 3க்கு 9ஆன 9ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். இதை போலவே 3ஆம் பாவத்திற்கு 2ஆம் வீடான வருமான ஸ்தானம் 3ஆம் பாவத்திற்கு விரயஸ்தானம் ஆகிறது. எனவே சகோதரரின் விரய செலவு எந்த கோள் சார்ந்தது என 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமான 2ஆம் பாவத்தை கண்டு அறிய வேண்டும். ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய பாவங்கள் பூமிக்கு கீழே இருக்கும். 7 முதல் 12 பாவங்கள் அடங்கிய தொகுப்பு பூமிக்கு மேலே இருக்கும். கண்ணுக்கு தெரியும் வகையில் கண்ணுக்கு தெரியும் வகையில் ஏற்படக்கூடிய பாவங்கள் தன்னுடைய செலவுகளை வெளிப்படை தன்மையாக ஏற்படுத்தும். 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய பாவங்களில் ஏற்படுத்தும் கோள்கள் தன்னுடைய செலவுகளை கமுக்கமாகவே செயல்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்களுக்கு தெரியக்கூடிய பாவத்தில் அமைந்த கோள்கள் தன்னுடைய செலவுகளை கண்கூடாக வெளிப்படை தன்மையுடன் செயல்படுத்தும். 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய பாவங்களின் தன்மைகள் கமுக்கமாகவே செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் 12ஆம் பாவகத்தில் சுபகோளின் பார்வை, சுபகோளின் இணைவு, கேந்திரம் மற்றும் திரிகோணத்தில் இருக்கும் நிலைமை சுப செலவுகளாகவே அமையும். 12ஆம் வீட்டோடோ 12ஆம் வீட்டிலோ தீயகோள்கள் இருக்க, தீயகோள்களின் பார்வை இருக்க அவருடைய செலவுகள் மிக அதிகமான செலவுகளாக ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. 12ஆம் வீட்டில் சுபகோள் இருப்பின் மறுபிறவி நல்ல பிறவியாக அமையும். 12ஆம் வீட்டில் அசுப கோள்கள் இருந்து அசுப கோள்களால் பார்வை பெற்றிருப்பின் அவருடைய அடுத்த பிறகு சுமாரான பிறவியாக
அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன நேயர்களே, செலவுகள் எப்படி ஏற்படும் என்று தெரிந்து கொண்டீர்களா? அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.